இந்த மனோஜுக்கு மட்டும் அறவே வராது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்ல அன்னைக்கு நைட்டு தான் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடியிருக்கு. மறுநாள் காலையில இந்த மனோஜ் எந்திரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, கிச்சன்ல போய் பார்க்குறாங்க. கிச்சன்ல வந்துட்டு எதுவுமே சமைக்காம இருக்குது. உடனே "இவ என்ன இன்னும் சமைக்காம வச்சுக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா முத்துவும், மீனாவும் காலையிலேயே வந்துட்டு நம்ம சம்பாரிக்கணும், அதிகமா சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பகலுமா பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ காலையிலேயே போனா தான் இன்னும் அதிகமா கடைகளுக்கு வந்து பூ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மீனாவும் வந்துட்டு காலையிலேயே கிளம்பிருவாங்க. ஸோ இவங்க 2 பேரோட வேலைய வந்து அதிகப்படுத்துவாங்க. இதில இதில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரத்துக்கு காப்பி வரல, கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்பயும் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், மனோஜுக்கு மட்டும் அறிவே வராது போல இருக்குது. ஸோ இப்ப வீட்ல வந்து எல்லாருமே ரொம்ப சிவியரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அண்ணாமலை அப்பாவும், "நான் ஏதாவது வாட்ச்மேன் வேலை கிடைக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு பெரிய பெரிய பில்டிங் கிட்டலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நைட் இனிமே எனக்கு தூக்கம் வராது. அதனால நான் வாட்ச்மேன் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலுக்கு வாரத்துல 1 நாள் மட்டும் தானே வேலைக்கு போறாரு. அதனால இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு வேலைய தேடி போயிட்டுருக்காங்க. எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறாங்க. ஆனா இந்த மனோஜும், விஜயாவும் மட்டும் வழக்கம் போல எப்படியாவது அ ப அதாவது மீனாவ வீட்ட விட்டு வெளியில விரட்டணும் அப்படின்ற திட்டம் தான் போட்டுட்ருப்பாங்க. இப்போ அதே மாதிரியே விஜயா வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் மனோஜ் வந்து பிரியாணி வாங்கிட்டு வராங்க. "என்னம்மா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிற? கவலைப்பட்டுட்டு இருக்க? வாம்மா பசிக்குது சாப்பிடுவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு, "சரி நீங்க வரலைன்னா போங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் பிரியாணி சாப்பிட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனோஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு போவாங்க. இவனால தான் நம்ம இந்த வீட்ல அவமானப்பட்டு நின்னுட்டுருக்குறோம். இந்த வீடே நம்ம கைய விட்டு போயிரும் போலயே அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். இவ பிரியாணி எடுத்து தின்னுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கோவத்துல விஜயா போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மனோஜ போட்டு அடி வெளுத்துட்டு இருப்பாங்க. அப்ப "என்னம்மா அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா எனக்கு பசிக்குதும்மா. பசி தாங்க மாட்டேம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால தாம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். வீட்ல காலையில எந்திச்சு பார்த்தேன். எதுவுமே ஒண்ணும் சமைக்காம இருந்துச்சும்மா. அதனால தாம்மா போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா டேய்! நான் இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா பிரியாணி வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு என்னம்மா செய்றது? எனக்கு பசிக்குதுல்லம்மா. பசிக்கு நம்ம சாப்பிடாம இருந்தா எல்லாமே சரியாயிருமா? நல்லா சாப்பிட்டா தாம்மா தெம்பா வேல பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இந்த வீட்டுல எப்படியாவது ரூ. 48,00,000 பணத்த ரெடி பண்ணி இந்த வீட்ட மீட் ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ சம்பாரிச்சு குடுக்குற அந்த முத்துவும், மீனாவும் ரூ. 48,00,000 பணத்த சம்பாரிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்ல எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா நான் எப்படியாவது சம்பாரிச்சுர்றேம்மா. இப்ப என்னைய சாப்பிட விடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா ஏன்டா இப்படி இருக்கிற? உன்னால தான் நான் இங்க அந்த பூக்கட்டுறவன் முன்னாடில அவமானப்பட்டு நிக்கிறேன். அந்த சிந்தாமணிய நான் நம்புனது பெரிய முட்டாள்தனம். அந்த சிந்தாமணி என்னை ஏமாத்திட்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "ஆமாம்மா, அவங்க தானம்மா எப்படியாவது கையெழுத்து போட்டுரு, அப்படி போட்டு எப்படியோ கையெழுத்து வாங்கி போட்டு குடுங்க. நான் உங்களுக்கு வந்து பணம் குடுக்குறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "அந்த சிந்தாமணி ஆண்டி தானம்மா வந்து சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க மேல தப்பு இல்லடா. இந்த மீனா சங்க தலைவி ஆனதுனால அவங்களுக்கு கோவம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு என்ன செய்றது? நான் அந்த மீனாவ என்னனாலும் பண்ணிட்டு போகட்டும். இப்படி நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம மேல பழிய தூக்கி போட்டாங்களே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதானடா உண்மை. அது மட்டும் இல்ல அவங்கள நான் நம்பியிருக்க கூடாது. எனக்குனால அவங்க சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்துருக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன பண்ணுவியோ, எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 3 மாசத்துல ரூ. 48,00,000 நீ தான் சம்பாரிக்கணும். அப்படி சம்பாரிச்சா தான் இந்த வீட்ல அவங்க காச கேட்டு வரும்போது, அந்த ஃபினான்சியர் கிட்ட ரூ. 48,00,000 நீ தான் குடுக்கணும். அப்பதான் இந்த வீட்ல நான் இழந்த மான மரியாதை எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கும். ஒருவேள அந்த முத்துவும், மீனாவும் சம்பாரிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்ல எனக்கு மான மரியாதைன்னு எதுவுமே இருக்காது. காலத்துக்கும் இந்த வீட்ல ஒரு அடிமையா தான் நான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுவாங்க. "அது எப்படிம்மா? அவங்களால சம்பாரிக்கவே முடியாதும்மா. அவ 5க்கும் 10க்கும் பூ கட்டி வித்துட்டுருக்கிறா. அவன் டிரைவரு. ஒரு நாளைக்கு ஒரு ஒ ஒரு சவாரி, 2 சவாரின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டுருக்கிறான். அவன் குடிக்கிறதுக்கே அந்த காசு பத்தாது. அவன் எப்படிம்மா சம்பாரிச்சு கொண்டு வர போறான்? அதுக்கு முன்னாடி ஏதாவது நான் ஒண்ணு பண்ணிருவேன்ம்மா. ரூ. 48,00,000 சம்பாரிச்சுருவேன். என்னைய நம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கும்போது, நம்ம மீனா வந்து கரெக்ட்டா வந்துடுறாங்க. வரவுமேன்ட்டு
யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? குடிகாரனா? அவரா குடிகாரன்? அவரா ரூ. 48,00,000 கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. அவரு அவரும் நானும் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த கடன அடைக்கணும்னு சொல்லிட்டு, மாமாவ எப்படியாவது தல நிமிர்ந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாடுபட்டுட்டு இருக்கிறோம். ஈஸியா சொல்றீங்க. 5க்கு 10க்கு பூ கட்டி விக்கிறவ தான். ஆனா நான் ஒண்ணும் லட்சக்கணக்குல கடன் வாங்கலையே! உங்கள மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஏமாத்தி பொய் சொல்லி துரோகம் பண்ணலையே! இவ்வளோ பட்டும் கொஞ்சம் கூட வாய் கூசாம என் புருஷன பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற? அவன் சொன்னாலும் சொல்லட்டாலும் அவன் சொல்றது தானடி உண்மை. அவன் என்னடி இப்ப பொய்யா சொல்ட்டான்? அவன் என்னடி இப்ப தப்பா சொல்ட்டான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க 2 பேரும் பண்ண காரியத்தினால தான் இப்ப மாமா அவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கிறாரு. இவர் வாங்குன கடனுக்கு இப்ப நாங்க அடைக்க வேண்டியதா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் அடைக்க வேண்டாம். நான் உன்ட்ட கேட்டேனா? என்னமோ பெரிய இது மாதிரி வேகமா வந்து சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணாமலை அப்பா வந்துடுறாங்க. "இன்னமும் இந்த மீனாவ திட்டுற வேலையில நீ விடவே இல்லைல? உன்னைய என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடியே வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தான் இந்த காச திருப்பி தர போறாங்க. இந்த வீட்ட அவங்க தான் மீட்க போறாங்க. அது தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் நீ மீனா கிட்டயே இது வந்து பேசிட்டு இருக்கிறியே! உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? ஏங்க நீங்க 2 பேரும் தான் பண்ண காரியம் இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே போதும். இன்னும் வேற இடத்துல இதே மாதிரி ஏதாவது கையெழுத்து போட்டு, என் கையெழுத்த போட்டு பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? கண்டவ முன்னாடி என்னைய நேத்து அடிச்சீங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருடி கண்டவ? இவ வந்துட்டு நம்ம வீட்டு மருமக. என்னைக்கு வீட்ல வாழ வந்த மருமகள நிம்மதியா வாழ விட்டுருக்கிற? அப்படி வாழ விட்டா தானே இந்த வீடு நிம்மதியா இருக்கும். உன்னைய மாரி மாமியார் இருக்கிற வரைக்கும் வேற எந்த மருமகளும் இங்க வந்து தங்கவே முடியாது. வாழவும் முடியாது. மீனாங்காட்டி சமாளிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட மீனாவ பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம மீனா இருந்துட்டு, "பரவால்ல மாமா. ஆனாலும் இவரு இவ்ளோ தூரம் இவரு தப்பு பண்ணியும், அவர போய்க்கிட்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு, வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருங்க மாமா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அவன் தான் திருந்தவே மாட்டானாம்மா. அடிச்சு, அடிச்சு என் கை தான் வலிக்குது. இவன் திருந்துற மாரியே தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அ பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள்ல வந்து அண்ணாமலை அப்பா வந்து பார்க்காரு. "என்னடா பிரியாணி வாசம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, "உனக்கு கொஞ்சம் கூட" அண்ணாமலை அப்பா இருந்துட்டு விஜயா கிட்ட, "உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையா? மனசுல கஷ்டமே இல்லையா? இந்த வீட எப்படி மீட்க போறோன்ற கவலையே இல்லையா? இப்படி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி சொல்லி அம்மாவும் பிள்ளையும் இப்படி திங்கிறீங்களே! உங்களுக்கெல்லாம் வருத்தமே இல்லைல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து திட்டுறாங்க. விஜயா இருந்துட்டு, "இல்லங்க நான்லாம் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லலங்க. இவன் மனோஜா தான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்லப்பா எனக்கு பசிச்சுச்சு. காலையில எந்திரிச்சு போய் பார்த்தேன். எதுவுமே சமைக்காம இருந்துச்சு. அதனால தான் எனக்கு எப்படி நான் பசியோட எப்படி நான் போய் வேலை பார்க்குறது? ஷோரூம்ல போயிட்டு எப்படி வேலை பார்த்து நான் சம்பாரிக்கிறது? அதனால தான் நான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "இவனெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே இந்த வீட்ல விஜயா தான் சமைக்கணும். மீனா இனிமே சமைக்க மாட்டா. இதுக்கு மீனா வர்றதுக்கு முன்னாடி எங்க எல்லாருக்கும் நீ தானே சமைச்சு குடுத்த. அதே மாதிரி இனிமே நீ தான் சமைக்கணும். மீனா வந்து சமைக்கவும் மாட்டா. அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. 3 மாசத்துக்குள்ள அவங்க நெறைய காசு சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க அதத்தான் பார்ப்பாங்க. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா வந்துட்டு, "இல்ல மாமா பரவால்ல. இன்னைக்கு நான் ஒருத்தவங்க ஆர்டரு வாங்குறதுக்காக காலையிலேயே போயிட்டோம் மாமா. அதனால தான் சமைக்க முடியல. ஆனா டிஃபன் மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். மதியம் வேகமா வந்துடலாம்னு நெனச்சேன். வர முடியல. எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேனே, "இல்லம்மா இனிமே இந்த விஜயா தாம்மா சமைப்பா. நீ சமைக்க வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ பாப்போம் இனிமே என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.